கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூன் மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு தேவன் எங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய மன்னா ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம். செல்ல குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு மேத்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி. இப்போ அந்த சப்ஜெக்ட்ஸில் எல்லாமே ஒவ்வொரு லெசன் இருக்கும் இல்லையா? அந்த லெசனை எல்லாம் நம்ம எப்படி படிக்கிறோம்? ஒரே நாளில் எல்லாத்தையும் படித்து முடிக்கிறோமா? இல்லை இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசனாக தான் கற்றுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் தேவனோட உண்மையான சத்தியத்தையும் நம்ம எப்படி தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பைபிளில் இருக்க ரொம்ப பேசிக்கான எளிமையான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக உருவாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக பைபிளை ரொம்ப ஆழமாக படிக்கும்போது அந்த ஃபவுண்டேஷன் மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட சத்திய அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி நம்ம வேதாகமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டு ஆர்வத்தோடு படிச்சுட்டு இருக்கும்போது தேவன் தன்னோட சத்தியத்தை நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்து நம்மளை தம்முடைய நல்ல பிள்ளைகளாக வழி நடத்துவார். செல்ல குழந்தைகளே, இதுதான் இன்னைக்கான மன்னா. இந்த மன்னாவை குறித்து இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் பைபிளை எடுத்து 119ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் எப்படிலாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. பாய்.